பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? ஆமென். இல்லை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வெரி குட், வெரி குட். ஆராதனையில் நம்ம வந்துட்டு சர்ச்சில் இருந்து வெளியே போகும் பொழுது சர்ச்சுக்குள்ள எனக்கும் உங்களுக்கும் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வேணும். ஆமென். எனக்கும் வேணும். நான் ஜெபிக்கிறேன். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அது ஒரு ஒரு அற்புதமான கிரியை நடக்குது. பரிசுத்த ஆவியானவர் யார் எப்படி உணர்றீங்கன்னு தெரியல. எனக்கு இந்த பக்கத்தில் ரொம்ப தலைவலி கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு தட்டுனேன் அங்கே உட்கார்ந்துருக்கும்போது. இப்படி ஒரு தட்டுனேன். ஏசு கிறிஸ்துவ நாமத்தில், ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் சோமாகணும் ஆண்டவரே. சோமாயிடுச்சு. ஆமென். சில வேளைகளில் நம்ம பலவீனமான சரீரம், மாம்சமான சரீரம் ஒரு மாதிரி பலவீனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிதானே? நீங்கள் ஆமான்னு சொல்லுங்க, அல்லது இல்லவே இல்லை இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு ஜெபம் நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கார். நான் ஒரு ஊழியக்காரர்களுக்காக ஒரு செய்தி எடுத்துட்டு இருக்கேன், மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலிருந்து. அப்போ அதில் ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குணமாக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு மத்தேயுல வரும். ஆம்பிளிஃபைட் பைபிள்ல he gave them power and authority. he gave them, அவர்களுக்கு power and authority, அவர்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்தாராம். அப்போ உங்களுக்கும் எனக்கும் அந்த அதிகாரம் வல்லமை இருக்கு. சில சமயம் ஒரு மாதிரி வயிறு வலிக்கிறமா தொந்தரமான முடிக்கும்னா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமாகட்டும். ஆமென். பாஸ் சொன்னால் ஸ்பீட் அடிச்சுட்டு அப்புறம் அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடாதீங்க. ஆகுமாகாதா? ஆமென். சும்மா வாழக்கூடாதுங்க. ஆண்டவர் நமக்கு அற்புதம், நம்ம கூட இருக்காருங்க. பிரைஸ் தி லார்ட். அதுதான். அப்படி ஒரு இன்னைக்கு இப்போ நான் உட்கார்ந்து இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஹெவியாக தலைவலி கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணேன், அப்படி ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் நல்லா ஆண்டவர் ரொம்ப அடிச்சிடாதீங்க, அது அப்புறம் அதிகமாக அப்படி ஒரு அடி அடித்தேன், சுகமாயிடுச்சு. ஆமென். பாஸ்ட் பிரசங்கம் பண்ணாரு, அதனால இது இப்படி செய்யலான்னு சில இடங்களில் பிரசங்கத்தை கேட்டு போய் செய்கிறீங்க. இதையும் செய்யுங்க, சரிதானா? அதுக்கு நான் அடிக்கிற நெத்தியில் ஒரு அடி அடிக்கிறது தர போட்டு அடிச்சு நீங்களே கீழே விழுந்துடாதீங்க, பயப்படாதீங்க, சுகமாகும். ஆமென், ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென். நான் ஆண்டவருடைய பிள்ளை, சொல்லுங்க. ஆமா, என் கையில் ஆண்டவர் அந்த தெய்வீக வல்லமை என் கையில இருக்குது. ஆமென். நான் டச் பண்ணா சுகமாகும், நான் தொட்டா சுகமாகும், நான் அப்படி தடவுனா சுகமாகும், நான் ஒரு அடி அடிச்சா சுகமாகும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். செய்வாரா செய்ய மாட்டாரு கர்த்தர்? அந்த ஒரு விசுவாசம் வேணுங்க. சும்மா ஆராதனை பண்ணக்கூடாதுங்க. எதுக்கு சும்மா போய் உட்கார்ந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பாட்டு நல்லா இருந்துச்சுங்க, ஆராதனை நல்லா இருந்துச்சு, பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, நோ 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 நோ, அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்கல. எனக்கு ஒரு விடுதலையோடு நான் போகும் பொழுது அப்படியே அந்த சிங்க கூண்டை திறந்தா சிங்கம் அதுலேருந்து அப்படி கர்ஜித்துட்டு வரும் பார்த்தீங்களா, அப்படி போகணும். அப்போதான் பிசாசு உங்களை பார்த்து பயப்படுவான். ஆமென். பிசாசு உங்களையும் என்னையும் பார்த்து பயப்படணும்னா நம்ம அப்படி வல்லமை பெற்றுக்கொண்டு இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு தான் அந்த கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுறது, நம்ம ஒரு மாதிரி கட்டுறது, சோர்வு சில சமயம். அப்போ தான் அப்படியே சிலருக்கு பாருங்க, வந்த உடனே சிலருக்கு கொட்டாவியாக வரும், அப்படின்ட்டு வரும். இதெல்லாம் ஒரு கனநித்திர நாவி. அது இதெல்லாம் எல்லாம் சரியாயிடுச்சு பார்த்தீங்களா, எல்லாம் ஓடிடுச்சு பார்த்தீங்களா, எந்த வழியா போச்சுன்னு கேட்காதீங்க, போயிடுச்சு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தைரியமா இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் உங்கள் நடுவிலே, என் நடுவிலே அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். சரி, செய்திக்கு நேராக நாம் வருவோம். இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் பேசுகிறது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1-7 முடிய வாசிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு கேள்வியை வைக்கிறேன். எப்படின்னா, யார் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார்? ஏன்? யார் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார், ஏன் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுல சில சீக்ரெட் இருக்குது. பாஸ்டர், காணிக்கை தலைப்பு எடுத்திருக்கீங்களா? ஆமா. தசமாவும் பேசுவீங்களா பாஸ்டர்? இல்லை பேசலை.
காணிக்கை கொடுக்கறது பற்றி பேசுவீங்களா பாஸ்டர்? இல்லை பேசல. நாங்க கொடுக்கறது பற்றி பேசுவீங்களா பாஸ்டர்? இல்லை நான் பேசல. அது உங்களுடைய காரியம். கட்டாயப்படுத்தி உங்களிடத்தில் காணிக்கையை பிடுங்கிறது உங்களுக்கும் ஆசீர்வாதம் இல்லை, எனக்கும் ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் கட்டாயமாய் கொடுப்பது உங்களுக்கும் ஆசீர்வாதம், வாங்குற எனக்கும் ஆசீர்வாதம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அதை எல்லா பாஸ்டர்ஸும் எல்லா ஊழியக்காரும் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த பகுதியை ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1-7 முடிய வசனத்தை வாசிக்க நான் முதல்ல நல்ல பொறுமையா நீங்க கேளுங்க, நிறுத்தி வாசிப்போம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால். எப்படி சொன்னா? கர்த்தரால் ஒரு மனுஷனை, ஆதாமால் ஒரு மனுஷனை பெற்றேன் அல்ல, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அவனுடைய காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். ஆமா, பிரைஸ் தி லார்ட். இந்த பகுதியை பார்த்தோம். முதல் மனிதன் ஆதாம், முதல் மனுஷி ஏவாள், இருவரும் சேர்ந்து வாழுகிறார்கள். ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க. இப்போ ஆண்டவர் பாருங்க, எல்லாவற்றிலும் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார், அவரோடு உறவாட ஒருத்தரை தெரிந்து கொள்ளுகிறார். இப்படி இந்த வேத பகுதியில் நீங்க பார்த்துட்டே இருக்க முடியும். ஒரு ஜாதியை தெரிந்து கொள்ளுகிறார், ஒரு இனத்தை தெரிந்து கொள்ளுகிறார், ஒரு தேசத்தை தெரிந்து கொள்ளுகிறார், அவர்களோடு உறவாடுகிறார். அப்புறம் திருச்சபையாய் தெரிந்து கொள்ளுகிறார், அவர்களோடு உறவாடுகிறார். இப்படி இந்த வேதம் முழுவதிலும் நான் பார்க்க முடியும். ஆதாம் ஏவாள் இருவரும் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவர்கள் மேல் இரக்கமா தான் இருந்தார். ஆமென். கொன்னு போடல இல்ல. சில சொல்லுவாங்க பாருங்க, அவங்க ரொம்ப அப்படி போயிட்டாங்க, கடவுள் அடிச்சுட்டாருங்க, இயேசுநாதர் அடிச்சுட்டார். நான் அப்படி சொல்ல மாட்டேன். இயேசுநாதர் ஒரு நாள் அடிச்சு கொல்லவே மாட்டார். கரெக்ட், அடிக்க மாட்டார். என்ன விரோதமா இருந்தாலும் சரி, அப்படி பழி வாங்க மாட்டாரு. பாத்தீங்களா, இப்படி பண்ணனால தான் அவங்களுக்கு இப்படி அப்படின்னு சொல்லுவது தவறு. வேதத்தின்படி நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சில பாஸ்டர்ஸ் கூட சொல்றாங்க, என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னா பாதிக்கப்படுறது எப்படிங்க? என்னன்னா ரீசன் பாருங்க, நான் சொல்றேன். ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து பாதுகாக்கிறார். பார்த்தீங்களா, ஆண்டவர் விட்டு தூரமா போயிட்டாங்க, கர்த்தருக்கு விரோதமா செயல்படுகிறாங்க. அந்த பாதுகாப்பு அவங்கள விட்டு போயிருது. அவங்கள பாதுகாத்த நிழல் அவங்கள விட்டு போயிருது. செட்டையின் நிழலில் இருந்த அவர்களுக்கு ஆண்டவர் செட்டையை எடுத்து விடுகிறார். அந்த பாதுகாப்பை இழந்து விடுகிறார்கள். ஆகவே பாதிக்கப்படுகிறார்கள். இதுதான், அதனாலதான் பாதிக்கப்படுறாங்க. மற்றபடி ஆண்டவர் என்ன போயிடுறாரு, கூட இருந்தவர் போயிடுறாரு, பாதிக்கப்படுறாங்க. ஆண்டவர் பழி வாங்குறது இல்லை.
சரி, இங்க பார்க்கிறோம் அந்த ஏவாள் ஒரு முதல் குழந்தை டெலிவரி, முதல் டெலிவரி, உலகத்துல முதல் டெலிவரி. யார் டெலிவரி பார்த்தாங்க? நர்ஸ் எங்க இருந்து வந்தாங்க தெரியாது. மலைவாழ் மக்கள் மத்தியில நான் ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். நானும் பாஸ்டர் தன்ராஜ் ரொம்ப போயிருக்கோம், நிறைய ஊழியம் செய்திருக்கோம். அப்போ ஆரம்ப நாட்கள்ல அந்த மலைவாழ் மக்கள் அவங்களே டெலிவரி பார்த்துருவாங்களாம். அவங்களுக்கு ஆதிவாசிகள்னு சொல்றாரு. அப்போ நினைச்சு ஆச்சரியப்படுவாங்க. இப்பவும் சிலர் அப்படி இருக்கிறாங்க, யோசிச்சு பாருங்களேன். அப்போ ஏவாள் முதல் குழந்தையை பெற்றெடுக்கிறார். யாரு? காயின். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். பார்த்தீங்களா? ஆதாமால அல்ல, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். நம்மளும் சொல்றோம், வசனத்தின்படி நம்மளும் சொல்லுவோம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், ரிவார்டு ஆண்டவர் தான் கொடுத்தார். கர்த்தர் குழந்தையை கொடுத்தார் அப்படின்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லுவதை வழக்கம். எல்லாமே கர்த்தர் தான் நமக்கு கொடுக்கிறார். சரி, அதுக்கு பிறகு ஒரு குழந்தை பிறகுது. அவன் பேர் என்ன? ஆபேல். சரி, அப்படி சந்தோஷமா இருக்காங்க. ஆபேல் அண்ணன் தம்பி நல்லா விளையாண்டு இருப்பாங்க. இல்லை, நம்ம குடும்பங்களில் பார்த்துருக்கோம், அக்கா தங்கச்சி நல்லா விளையாண்டு. கொஞ்சம் போக போக வரும்போது கொஞ்சம் சண்டைகள்லாம் வரும். அவள் பாத்திரத்தை கழுவலை, பார்த்தீங்களா, நான் தான் கழுவுனேன், ஏமா நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அப்படிம்பாங்க. அப்பாட்ட போய், அப்பா அவனுக்கு அவன் சும்மா அந்த புதுசாக ட்ரெஸ் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அவன் அங்கே இங்கே லாத்திட்டு இருக்கிறான், அங்கே அலைஞ்சிட்டு இருக்கிறான், என் முன்னால் காட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிள்ளைகளுடைய இது கொஞ்சம் அப்படி அப்படி அப்படியே இருக்குது. இந்த ஆபேலும் இந்த காயினும் ஆபேல் கொஞ்ச நாள் ஆன பிறகு, சில நாட்கள் ஆன பிறகு ஆளுங்க நல்ல பெரிய ஆளாயிட்டாங்க. இப்ப ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு போறாங்க. கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு போறாங்க. சரி, இந்த காயினுடைய வேலை என்ன? தொழில் என்ன? ஆக்குபேஷன் என்ன? கரெக்ட், விவசாயம். அவன் விவசாயி. விவசாயிக்கு போராட்டம் எல்லாம் நடத்துறாங்க பார்த்தீங்களா? இல்ல, விவசாயம் எவ்வளவு முக்கியமானது, ஒரு முக்கியமான தொழில். அப்போ காயின் விவசாயி. அப்ப ஆபேல் மேய்ப்பன். அதான் குறிப்பா ஆடுகள் தான் மேய்க்கிறான் இல்ல. அப்ப அவன் மேய்ப்பன். முதல் உலகத்துல உண்டான தொழில் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு விவசாயி, இன்னொன்னு மேய்ப்பன். ரெண்டு பேரு. இப்ப ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க? காணிக்கையை கொண்டு போறாங்க. காணிக்கைக்கு கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துல வைக்கிறாங்க. காயின் காணிக்கை கொண்டு கொடுக்கிறான், ஆபேலும் காணிக்கை கொடுக்கிறான். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலே சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அங்கீகரித்தார். அடுத்த வசனம் பாருங்க. காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. சரி, உடனே அவனுக்கு என்ன உண்டாயிடுச்சு? மிகுந்த எரிச்சல் உண்டாயிற்று, கோபம் வந்துருச்சு. அவன் முகநாடி வேறுபட்டுருச்சு. நமக்கு இந்த முகநாடி வேறுபடுறது தெரியும் பார்த்தீங்களா? திடீர்னு நம்ம இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் சொந்தக்காரர் வர்றாங்கன்னு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ரொம்ப வேண்டப்பட்டவங்க வந்துட்டாங்கன்னா, வாங்க 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 ரொம்ப அருமையா இது பண்ணுவோம், வரவேற்போம். கொஞ்சம் ஒரு மாதிரி வந்துட்டாங்க யாராவது ஒருத்தர்னா, நம்ம முகம் மாறிடும். வாங்க, சாப்பிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, என்ன சாப்பிட்டீங்க, எங்க சாப்பிட்டீங்க? இல்லைங்க சாப்பிடலீங்க, இங்க தான் சாப்பிடணும். அப்படிங்களா? சரி, சீக்கிரம் வெள்ளை ரவை போய் கடையில் வாங்கிட்டு வா. வெள்ளை ரவை, நல்ல ஒரு வெள்ளை ரவை. அவன் அந்த கடைக்காரன் அந்த வெள்ளை ரவை விற்காம ரொம்ப நாள் வச்சிருப்பான். அதுல புழுகுகள் எல்லாம் இருக்கும், அதோட சேர்த்து அது வைட்டமின் சி எல்லாம் இருக்கும், ஏ எல்லாம் இருக்கும், அதோட வச்சு கிளறிடுவாங்க. கிளறி கொடுத்துருவாங்க, சாப்பிட்டுருவாங்க. முதல் நாள் அந்த சாப்பாட்டுல அவனுக்கு வயிறு கலக்கிடும். எப்ப போவீங்கன்னு கேட்பாங்க. இல்லை, நாங்கள் சீக்கிரம் போகலான். ஆமாம் ஆமாம், உங்களுக்கு வேலை இருக்கும் இல்லையா அப்படிம்பாங்க. அல்லது ஒரு ரெண்டு பேருக்கு, அப்பாவா இருக்கட்டு அம்மாவா இருக்கட்டு, துணி எடுத்து கொடுக்கலாம், அவங்களுக்கு ஒரு பிரைஸ் எடுத்து வாங்கி கொடுக்கலாம்.
அதை பார்த்துட்டு இவங்க ஒரு அக்காவுக்கு அல்லது அண்ணனுக்கு நல்லதா இருந்து இவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டுனா போதும். இந்த சாரி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஆம்பளைங்க அந்த விஷயத்துல நல்லவர்கள்னு நான் நினைக்கிறேன். பெண்கள் கெட்டவர்கள் நான் சொல்லல, நான் அப்படி சொல்லவே இல்லை, அப்படி நினைக்காதீங்க, சொல்லல. ஆனா என்னன்னா அந்த சாரி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேலை மனைவிக்கு ஒரு சாரி வாங்கி கொடுக்கல, அக்காவுக்கு ஒரு சாரி வாங்கி கொடுக்குறாங்க, தங்கச்சிக்கு ஒரு, ரெண்டு நல்லா தான், ஒரே வேலை 799 ரூபா. எவ்வளவுங்க? 799 ரூபா. ரெண்டும் ஒரே வேலை, பில்லு அப்படியே இருக்குது, அது ஒட்டி வேற வச்சிருக்குது. 799 ரூபா. நல்லா இருக்கா? என்ன தங்கச்சி சொல்லுவேன், நல்லா இருக்கு, அக்காவுக்கு இருக்கிற கலரு அது எனக்கு இருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த முகநாடி வேறுபட்டுரும். நம்ம இருக்க பார்த்தீங்களா, என்னத்தை வாங்கி கொடுத்தாலும் போட்டு, அது வேட்டி என்ன வேட்டியா இருந்தாலும் சரி, பேண்ட் என்ன ரைமான்ஸ் எல்லாம் கேட்க மாட்டேன், அது என்ன இதோ நம்ம போட்டுக்குவோம். ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் முடியாது, முகநாடி அப்படியே வேறுபடும். இல்லை ஒருத்தரை பாராட்டிட்டா முகநாடி வேறுபடும். ஒரு மேடையில் வச்சு சிலர் ஒருத்தரை புகழ்ந்து பேசிட்டு இன்னொருத்தருக்கு பார்த்தா முகம் ஒரு மாதிரி, நம்மளை ஏன்டா சொல்லலை. ஒரு பாஸ்டர் நேரில் கேட்டார், எல்லாரும் இப்படி சொன்னீங்க, நீங்கள் என்ன என்னை சொல்லாம விட்டீங்க, அது எப்படி என்னை சொல்லாம விடலாம் அப்படின்னு. கோயம்புத்தூர்ல ஒரு பாஸ்டர் என்னோட ரொம்ப வயசு மூத்தவர். சரி நான் சொன்னேன், இப்போ விட்டுருக்கலாம், இனிமேல் உங்களை சொல்கிறேன், இனிமேல் பார்க்கவும் மாட்டேன், அதனால சொல்கிறேன் அப்படின்ட்டு. புரியுதா உங்களுக்கு? அப்போ முகநாடி வேறுபடும். இவன் முகநாடி வேறுபட்டுருச்சு. ஏன்? வசனம் தெளிவா சொல்லுகிறது, தேவன் ஆபேலுடைய காணிக்கை, ஆபேலையும் அவனுடைய காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இந்த மைக்கு எடுத்த திடீர்னு ஆஃப் ஆயிடுது, அதனால தான் தொடாமல் பேசுறேன், இல்லைன்னா முன்னால வருவேன். ரைட். ஏன் ஆண்டவர் அங்கீகரித்தார் ஆபேலுடைய காணிக்கை? கிட்டத்தட்ட ஒரு 6-7 பாயிண்ட் இருக்கு. இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள இந்த பகுதிக்கு, இந்த கேள்விக்கு பதில் புதிய ஏற்பாட்டில் இருக்கு. ஆமென், அல்லேலூயா. சில பழைய ஏற்பாடு வேண்டாம்னு சில பிரசங்கியார் பேசுறது உண்டு. மிக மிக முக்கியமானது பழைய ஏற்பாட்டு பகுதி புதிய ஏற்பாட்டில் இருக்குது, அதான் முக்கியம், நிறைய இருக்குது. சரி, இப்ப நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 4:4 படிச்சோம் இல்லையா? ஆண்டவர் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். வேறொரு மொழிபெயர்ப்பு, பொது மொழிபெயர்ப்பு சொல்லுது, ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கனிவுடன் கண்ணோக்கினாராம். எப்படியா? கனிவுடன் கண்ணோக்கினார். நல்லா கவனிங்க, நானும் நீங்களும் காணிக்கை கொடுக்கலாம், ஆனா அந்த காணிக்கையை ஆண்டவர் என்ன செய்யணுமா? கனிவுடன் கண்ணோக்கினார். சரியா? கனிவுடன் கண்ணோக்கினார். அடுத்தது இன்னொரு மொழிபெயர்ப்பு, ஈஸி டு ரீட் வெர்ஷன்ல சொல்லி இருக்குது, கர்த்தர் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் ஏற்றுக்கொண்டார். இப்ப பாருங்க, ஆபேலுடைய காணிக்கை, ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கனிவுடன் கண்ணோக்கினார். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆமென். என்ன செய்தாரா? அங்கீகரித்தார். சரி, இப்போ அங்கீகரிப்பதற்கு காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் ஆதியாகமம் 4:4 பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசிப்போம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் எப்படி கொண்டு வந்தானா? முதல் பலன்ல எப்படி கொழு கொழு கொழுன்னு இருக்கும். அவன் கொண்டு வந்த காணிக்கை பாருங்க, முதல் பலன். நிறைய முதல் பலன் இருக்கலாம், அந்த முதல் பலன்ல நிறைய அதுல கொழுப்பா இருக்கிறத பார்த்திருக்கான். கவனிங்க, நான் சொன்ன வார்த்தை என்ன? அவைகளில் சொல்லுங்க, கொழுமையானவை. கொழுமையானவர், கொழுப்பு அதிகமா இருக்கு. சொல்லுங்க. நம்ம பைபிளை படிக்கும்போது தெரிஞ்சுக்குவோம். அப்போ இதை நான் படிக்கும்போது நேற்றுக்கு நிறைய சீக்ரெட் தெரிஞ்சுக்கிட்டேன். படிக்க படிக்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அப்போ கொழுமையானவை தலையீற்றுகளில் முதற் பலன்களில் அதுலயும் கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். போதும். அப்ப ஆண்டவர் அங்கீகரிச்சார். அது என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அண்ட்
gave the Lord the best part of it. நல்லா கவனிங்க, அவன் கொண்டு வரும் பொழுதே எப்படி கொண்டு வந்தான்? உற்சாகத்தோடு கொண்டு வந்தான். அதாவது 2 கொரிந்தியர் 9:7 வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல. அவனவன் விசனம். நம்ம காணிக்க கொடுக்கும்போது சிலர் ரொம்ப விசனப்படுவாங்க. இந்த காணிக்கையை வேற கொடுக்கணும், இந்த தசம் வேற கொடுக்கணும், இந்த பகுதியை கொஞ்சம் எடுத்துட்டா கூட இருக்கும், நல்லா வேதத்திலேருந்து எடுத்துட்டா நல்லா இருக்கும், ரொம்ப வேதனைப்படுவாங்க. நியாயம்தான் வேதனைப்படுறாங்க, ஏன்னா கஷ்டமா இருக்கும். அதிகமாக போக இவ்வளோ வந்துருதா காணிக்க, நமக்கு இவ்வளோ வருமானம், இவ்வளோ காணிக்க கொடுக்கணும், தசமா கஷ்டமாக தான் இருக்கும். கவனிங்க, இங்க வசனம் சொல்லுது உற்சாகமாய். அதாவது அந்த வசனத்தை வாசிங்க. அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். தேவன் எப்படி இருக்காராம்? அப்ப இவன் எப்படி கொண்டு வந்தான்? நான் நினைக்கிறேன் பாட்டு பாடிட்டு வந்திருப்பான்ல, தந்தானே துதிப்போமே. திருச்சபை தான் அப்ப இல்லையே, திருச்சபையை சொல்லியிருக்க மாட்டான். கர்த்தர் கொடுத்தாரே நல்ல கொழுமையானதை தந்தானே துதிப்போமே. நீங்களும் சேர்ந்து பாடுறதுக்கு பார்த்தீங்களா, ரெடியா இருக்கீங்க? அவன் அந்த பாட்டை பாடிட்டு வந்திருப்பான். அப்படின்னா பைபிள் அப்படி இருக்காப்பா, எந்த மொழிபெயர்ப்புன்னு கேட்டுறாதீங்க. அவ்வளவு உற்சாகத்தோடு கொண்டு கொடுத்தான். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா. ஆண்டவர் எப்படி அதை ஏற்றுக்கொண்டாரா? அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு எல்லாம் பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியோடும் திருப்தியோடும் ஏற்றுக்கொண்டாராம். கவனிங்க, எப்படிங்க? மகிழ்ச்சியோடும் திருப்தியோடும். கவனிக்கணும் நல்லா, மகிழ்ச்சியோடும் திருப்தியோடும் அந்த காணிக்கை கண்ணோக்கி அதை என்ன செய்தார்? அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படி என்றால் ஆபேல் செலுத்தின காணிக்கை தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட காணிக்கை, தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட காணிக்கை. முதன்மையானதை கொடுத்தான், சிறந்ததை கொடுத்தான். சொல்லுங்க, முதன்மையானதை கொடுத்தான், சிறந்ததை கொடுத்தான் அப்படின்னு வசனம் சொல்லுது. நல்ல கொழுன்னு ஆட்டை பிடிச்சிட்டு வந்திருக்கான் பாருங்க. ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு சபை பாஸ்டர், அந்த கோழி இருக்கு பார்த்தீங்களா, தூங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், கொஞ்சம் ஒரு காலம் தூக்கிட்டு ஒரு காலம் தூக்கிட்டு ஒரு காலில் நிற்குது. அது கர்த்தருக்கு. ஏன்? பருந்து தூக்கிட்டு போய் விழுந்துருச்சு, கர்த்தர் பருந்துல இருந்து காப்பாத்தினார், கர்த்தருக்குன்னு கொடுத்துட்டேன். அது கொஞ்சம் நொண்டி தான் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? உண்மையா நடக்கிறது சொல்றேன். ஆடு ஒண்ணு சாகிற மாதிரி இருந்துச்சு, பிழைச்சிருச்சு. அதை வெட்டினாலும் முடியாது, எலும்பு தான் அதிகமா இருக்கும். இப்படி காணிக்கையை அவன் கொடுக்கல. நம்ம காணிக்கை கொடுத்த எப்படி கொடுக்கணும்? முதல் தரமானது, கொழுமையானது. இப்ப நல்லா கவனிங்க, அது கான்டெம்பரரி அப்படிங்கிற இங்கிலீஷ் பைபிள்ல கான்டெம்பரரி வெர்ஷன்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, and gave the Lord the best parts of it. அந்த கொழுமையான ஆட்டின் சிறந்த பகுதியை கொடுத்தானா. ஏன் கவனிச்சீங்களா? ஆட்டை கொண்டு ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு திரும்பி போனா ஆடு என்ன பண்ணும்? கொஞ்ச நேரத்தில் ஆபேல் வீட்டுக்கு வந்துடும். புரியுதா நான் சொல்றது? தமிழ் அப்படி இல்லை. அதான் நான் இதை இங்கிலீஷ்ல ஏதோ கொஞ்சம் பாஸ்டருக்கு இங்கிலீஷ் தெரியுது, கொஞ்சம் இங்கே சீன் போடுறான்னு நினைச்சிடாதீங்க. சீனெல்லாம் போடலை, இந்த இதை புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப அந்த கொழுமையானதை, முதத்தரமான ஆட்டை அவன் என்ன செய்தானா, பலியிட்டு, காணிக்கையாக பலியிட்டு ஆண்டவரை ஆராதித்து அதை கொடுக்கும் பொழுது, and gave the Lord the best parts of it, அதனுடைய சிறந்த பகுதியை ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தான். அல்லேலூயா. அப்புறம் பார்க்கல சிறந்த பகுதினா என்னன்னு. கவனிச்சிங்களா? ஏன் ஆண்டவர் அங்கீகரித்தார்? கொண்டு போய் ஆட்டை பலியிட்டான். ஆட்டினுடைய கான்டெம்பரரி அப்படிங்கிற அந்த இங்கிலீஷ் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆட்டினுடைய சிறந்த பகுதியை ஆண்டவருக்கு என்று காணிக்கையா கொடுத்தான். அப்ப ஆடு என்ன ஆயிடுச்சு?
பலியிடப்பட்டுருச்சு. உயிரோடு விட்டு வந்தானா, அல்லது எங்கேயாவது ஒரு மரத்துல கெட்டி போட்டு போ, அதோட போச்சுன்னா அது புல்லு இருக்கிற வரைக்கும் இருக்கும், தண்ணி கிடைக்காம செத்து போயிடும். ஆண்டவருக்குன்னு பலி செலுத்தினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சிறந்த பகுதியை, the best parts of it, அதை கொடுத்தான். Praise the Lord. ரைட். முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், அவன் எப்படி கொடுத்தான். இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாம் எடுத்துக்கங்க, முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கங்க. விசுவாசத்தினாலே, எபிரேயர் 11:4. தங்கச்சி கொஞ்சம் எல்லாம் எடுத்துக்கிட்டு 11:4 புதிய ஏற்பாட்டில் இருக்கும். பழைய ஏற்பாட்டில் படிச்சுட்டோம் நம்ம. இப்போ புதிய ஏற்பாட்டில் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் தேடினீங்கன்னா இந்த வசனம் இருக்காது. எடுத்துட்டீங்களா? எபிரேயர் 11:4 வாசிங்க தங்கச்சி. விசுவாசத்தினாலே, இங்க பாருங்க, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். போதும், தேவனுக்கு செலுத்தினான். இரண்டாவது பாயிண்ட் என்ன? இரண்டாவது பாயிண்ட் என்ன? விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். பலியை அப்படிதானே வருது. மேன்மையான பலியை எப்படி செலுத்தினான்? விசுவாசத்தினால். பதில் எங்க வருது? புதிய ஏற்பாட்டில் வருது. ஆபேல் செலுத்தின காணிக்கை விசுவாசத்தினால் செலுத்தப்பட்ட காணிக்கை. காயின் செலுத்தின அந்த காணிக்கை பழங்களை கொண்டு வந்து கொடுத்தான் போட்டிருக்குது. அதை நம்ம பார்க்கல. பழங்களை அவனு சில பழங்களை எல்லாம் கொண்டு வச்சான். ஆனா விசுவாசத்தோட கொடுக்கல. ஆமென். Praise the Lord. எங்க இப்ப விசுவாசம் இல்லாம கொடுத்தான் தப்பா? அவன் கொடுக்கணும்னு கொடுத்துட்டு போயிட்டான். ஆனா ஆபேல் அப்படி இல்ல, விசுவாசத்தோடு கொடுத்தான். ரோமர் 14:23 வாசிச்சு பாருங்க. ரோமர் 14:23. ஒருவன் சமுசயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. கர்த்தர் காயின்ட்டு சொல்றாரு, பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். படிச்சுமா? விசுவாசத்தினால் வராது யாவும் பாவமே. ஆபேல் காணிக்கை எப்படி கொண்டு கொடுத்தான்? அதை பலியாக கொடுத்தான். எப்படி கொடுத்தான்? விசுவாசத்தோடு. விசுவாசத்தில் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை கொடுத்தான். தேவனுக்கு கொடுத்தான். எப்படி கொடுத்தான் சொல்லுங்க? இரண்டாவது விசுவாசத்தை கொடுத்தான். முதல்ல எப்படி கொடுத்தான்? பெஸ்டானதை கொடுத்தான், சிறந்ததை கொடுத்தான், முதன்மையானதை கொடுத்தான். கவனிங்க, முதல்ல எப்படி? முதன்மையானதை சிறந்ததை கொடுத்தான். இரண்டாவது விசுவாசத்தோடு கொடுத்தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தினால் கொடுப்பது ஏற்றுக்கொள்ளப்படும். சொல்லுங்க, விசுவாசத்தினால் கொடுப்பது ஏற்றுக்கொள்ளப்படும். ரெண்டு. மூன்றாவது அதே எபிரேயர் 11:4 இப்ப படிச்சோம் இல்லையா? மேன்மையானதை கொடுத்தான், மேன்மையானதை செலுத்தினான் தேவனுக்கு. எப்படிங்க? மேன்மையானதை கொடுத்தான். கவனிக்க, மேன்மையானதை கொடுத்தானாம். ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு மோர் எக்ஸலண்ட். இன்னொரு மொழிபெயர்ப்பில் பெஸ்ட்னு போட்டிருக்கு. இங்கேயும் மோர் எக்ஸலண்ட். எப்படிங்க? மோர் எக்ஸலண்ட், அதாவது மிகச்சிறந்தது இல்ல? இந்த பெஸ்ட்னாலே இங்க இப்ப பாருங்க, குட், பெட்டர்,
பெஸ்ட். சொல்றது புரியுதா? நல்லது, மிக நல்லது, மிகச்சிறந்தது, இல்ல குட், பெட்டர், பெஸ்ட். அதான் அந்த பெஸ்ட்ங்கிறது போட்டிருக்கு. இன்னொரு மொழிபெயர்ப்புல மோர் எக்ஸலண்ட் அப்படின்னா மேன்மையானதை கொடுத்தான், மிக சிறந்ததை கொடுத்தானா, மிக சிறந்ததை கொடுத்தான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, எப்படி கொடுத்தானா? மிக சிறந்ததை கொடுத்தான். இப்பதான் நம்ம பாயிண்ட்டுக்கு வர்றோம். எப்படின்னா, ஆடு கொழுமையா இருந்துச்சு, ஆடு முதன்மையா இருந்துச்சு, முதற்பலன் முதல்ல படிச்சோம். and gave the Lord the best parts of it. சிறந்த பகுதியை கொடுத்தான் அந்த ஆட்டுலன்னு. இப்போ எக்ஸலண்டா உள்ளதை கொடுத்தான். மூணாவது, நாலாவது பாயிண்ட் ஆதியாகமம் 4:4 வாசிங்க. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். சரி, இந்த பகுதியை நம்ம பார்த்தோம். நல்லா கவனிங்க. பெஸ்ட், எக்ஸலண்ட் இப்படி எல்லாம் படிச்சோம். இப்ப பாருங்க, and the Lord respected Abel and his offering. ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் என்ன செய்தாராம்? NKJV நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ங்கிற பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. and the Lord respected Abel and his offering. ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் என்ன பண்ணாரா? மதிச்சாரா, ரெஸ்பெக்டட். பாத்தீங்களா எப்படி உள்ள சீக்ரெட் எப்படி இருக்கு? பாத்தீங்களா வசனத்தினுடைய இது பாத்தீங்களா எப்படி இருக்கு? சும்மா சொல்லிட்டேன் பாட்டு நான் போலாம். நீங்க கொடுக்கிற அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கிற காணிக்கைய கர்த்தர் ரெஸ்பெக்ட் பண்றாராம். அது கொஞ்சமா இருக்கலாம், அதிகமா இருக்கலாம், அது வேற. அந்த காணிக்கை அவர் என்ன செய்யறாரா? ரெஸ்பெக்ட் பண்றாராம். எங்க இது பைபிள்ங்க, NKJV நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், அதுக்கு அடுத்தது நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். அந்த நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனுடைய மொழிபெயர்ப்பை தான் இப்ப நான் சொல்றேன். பைபிளை தான் சொல்றேன் நான். எப்படி நீங்க காணிக்கை கொடுக்கும்போது கர்த்தர் என்ன பண்றாரா? உங்களையும் உங்களுடைய காணிக்கை அவர் என்ன பண்றாரா? ரெஸ்பெக்ட் பண்றாரா. நம்ம போய் ஒருத்தருக்கு gift கொடுக்கிறோம். நீங்க எனக்கு வந்து ஒரு gift கொடுக்குறீங்க, எப்படி வேணாலும் இருக்கலாம் எனக்கு கொடுக்குற gift. ஆனா அந்த கிஃப்டை வாங்கி நான் உங்களையும் உங்க கிஃப்டையும் மதிச்சு அதை நான் வாங்கி அப்படியே வந்து ஷோகேஸில் வைக்கலாம், அல்லது ஏதோ பத்திரப்படுத்தி வைக்கலாம். அதை நான் பார்ப்பேன் என்னைக்கும். அதை உங்கள்கிட்ட எப்படி நான் வாங்குறேன்? அந்த கிஃப்டை ரெஸ்பெக்ட் பண்ணி உங்களை ரெஸ்பெக்ட் பண்றேன், நீங்க கொடுத்து அதை ரெஸ்பெக்ட் பண்றேன். எத்தனை பேர் நீங்க முந்தி நியூஸ் பார்ப்பீங்களா டிவியில? செல்போன் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை பாஸ்டர், இதுல வேற டிவி வேற பார்க்கணுமாம்மா. ட்ரம்ப் செலக்ட் ஆன உடனே ஜெயிச்சு வந்துட்டார். அவர் ஒரு gift கொடுத்தார். யார்கிட்ட? ஒபாமாட்ட கொடுத்தார். பாத்தீங்களா யாராவது? பாத்தீங்களா? என்ன செஞ்சாங்க தெரியல, மறந்துருச்சு. அதான் நான் கேட்டேன், பாத்தீங்களா கேட்டேன். கவனிங்க, யாராவது பாத்தீங்களா? ட்ரம்ப் கொடுத்தத கவனிங்க. ட்ரம்ப் கொடுத்தத ஒபாமா வாங்கி கொஞ்சம் போனோன்னே அப்படி தூக்கி போட்டார். பாத்தீங்களா? பார்த்தது போலவே நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள். ட்ரம்ப் ஒன்று கொடுத்ததை நான் பார்த்துட்டு இருந்தேன். அதை அப்படி தூக்கி போட்டோன்னே ட்ரம்ப் அப்படி திரும்பி பார்த்துட்டு அப்படி மறுபடியும் இது பண்ணார். அப்படி பார்த்துட்டார். எனக்கு ரொம்ப அது கஷ்டமா இருந்துச்சு. ஏன்? ரெஸ்பெக்ட் பண்ணல, ரெஸ்பெக்ட் பண்ணல. கவனிங்க, கர்த்தர் எவ்வளவு நம்முடைய தேவன் ஜென்ட்லா நடக்கிறார் தெரியுமா? நம்ம ஆண்டவர் நம்ம சரியா புரிஞ்சுக்கலீங்க. அதனாலதான் ஜெபம் பண்றது இல்லை. அதனாலதான் ஆராதனையில வந்து அப்படி உட்கார்ந்துட்டு அப்படி என்ன சொல்றார் பார்க்கலாம். அப்படியா? சரி சரி. அந்த ஒரு 1.5 மணி நேரம் கஷ்டப்பட்டு
பல்ல கடிச்சிட்டு இந்த மருந்து குடிக்க, பல்ல கடிச்சிட்டு மருந்து குடிடா. பல்ல கடிச்சா மருந்து குடிக்க முடியாது, குடிச்சிட்டு தான் நம்ம பல்ல கடிக்கணும் நம்ம சொல்றது. இப்ப பாருங்க, அந்த ஒரு ஜென்ட்லா நடக்கிறார் ஆண்டவர். இப்ப என்ன பண்றாரு, நம்மளை ரெஸ்பெக்ட் பண்றாரு. எவ்வளவு தூரம் பாருங்களேன். இது யாரும் போதிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. உங்களையும் உங்க காணிக்கையும் அவர் என்ன பண்றாரா, ரெஸ்பெக்ட் பண்றார். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் என்ன பண்ணாரா, மதிப்பு கொடுத்தார். மரியாதையோடு அவனையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டார். ஒரு பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. பாருங்க, ஆபேல் also brought of the firstborn of his flock and of their fat, and the Lord respected Abel and his offering. நான் இப்ப இங்கிலீஷ்ல படிச்சது தெரிஞ்சதா? Abel also brought of the firstborn of his flock and of their fat, and of their fat, அதனுடைய கொழுப்பு. புரியுதா? புரியுதுங்களா? கான்டெம்பரரி வெர்ஷன்ல என்ன படிச்சோம், பெஸ்ட் பார்ட் அதை கொடுத்தான். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது, NKJV என்ன போட்டிருக்குது, ஃபேட். கொழுமையான ஆட்டுல, முதற்தரமான ஆட்டுல, ஃபர்ஸ்ட் பார்ன், முதல் பலனா இருக்கக்கூடிய அந்த ஆட்டுல கொழுப்புள்ளது, கொழுத்து வளர்ந்தது, சிறந்ததனுடைய ஃபேட் இருக்கு பாத்தீங்களா, கொழுப்பை அவன் கொடுத்தானா. ஒரு வசனத்துல வாசிக்கிறேன். லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 16. ஆசாரியன், கவனிங்க, ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் அவைகளை தகனிக்க கடவன். ஆசாரியன் பலிபீடத்தில் அவைகளை தகனிக்க கடவன். இது சுகந்த வாசனையான தகன ஆகாரம். இது சுகந்த வாசனையான தகன ஆகாரம். கொழுப்பு முழுவதும் கர்த்தருடையது. கொழுப்பு முழுவதும் கர்த்தருடையது. இப்ப என்னை பாருங்க, கொழுப்பு முழுவதும் நீங்க இப்ப எதை கொடுக்கணும், இங்கதான் அந்த பாயிண்ட் நான் எடுத்தது. நான் கொஞ்சம் வசனத்தை படிச்சுட்டே இருக்கும்போது அப்படி பார்ப்பேன். கோபத்தில் என்ன சொல்லுவோம் தெரியுமா, அவனுக்கு எவ்வளவு லொல்லு இருக்கும். லொல்லுனால கொழுப்பு இல்ல, கொழுப்ப பாரு, பார்த்துட்டு பார்க்காத அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு. நம்ம அப்படி போன நமக்கு இப்ப நம்ம எதை கொடுக்கணும், கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு ஜீவபலியா நம்ம ஒப்பு கொடுக்கணும்னு சொல்றோம், எது முதல்ல கொடுக்கணுமா? இப்ப படிச்சு நான் இந்த மாதிரி பிரசங்க கேட்டதில்லை, நான் தான் பண்றேன். கவனிங்க, என்கிட்ட இருக்கிற கொழுப்பு பாரு எப்படி என்னெல்லாம் சொல்ல, தெனாவட்டா உட்கார்ந்தான், பந்தாவா உட்கார்ந்தான், இல்ல அவன் நடைய பாத்தியா, அவனுக்கு வந்த வாழ்வை பாத்தியா, கொழுப்பு அவனுக்கு அப்படின்னு சொல்றேன்ல. கவனிங்க, எதை கொடுக்கணும், என்கிட்ட இருக்கிற கொழுப்பு இருக்கு பாத்தீங்களா. டாக்டரே சொல்றாரு வேண்டாங்க, டாக்டர் சொல்றாரு உங்களுக்கு கொலஸ்ட்ரால், தமிழ்ல சொன்னா ஒரு மாதிரி இருக்குல்ல கொழுப்புன்னு, அவர் கொஞ்சம் கொலஸ்ட்ரால் ஜாஸ்திங்க, வேற ஒண்ணு இல்லை, அதான் கண்டுக்காம போறாருன்னா அது ஒன்றும் தெரியாது. ஆங்கிலம் கொஞ்சம் டீசெண்டா போயிடும். ஏங்க அவர் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டார், கொஞ்சம் கொலஸ்ட்ராலுங்க, அவர் வேற ஒன்றும் இல்லைங்க, நீங்க ஒன்றும் நினைச்சுக்க வேண்டாம் அப்படிலாம் தெரியாது. ஆனா அதே சமயத்துல கொழுப்புனா கோவம் வந்துடும் இல்ல. அட கழுதன் திட்டுறோம், ஆனா ஏசுனார் வந்த கழுது நீ அப்படின்னா கோவமே இருக்காது, அப்படிப்போம் இல்ல. சொல்றதுலே அந்த அந்த
நடை இருக்கு பத்தியில வார்த்தை அது தெரிஞ்சுக்கணும். சரி, அதனால அவனுக்கு கொழுப்பு இருக்குன்னு சொல்லலாம், கொலஸ்ட்ரால்னு சொல்லிடுங்க, விட்டுருங்க. டெஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் கொலஸ்ட்ரால் ஜாஸ்திங்க, கொழுப்பு கொஞ்சம் குறைக்கணும். யாரு? டாக்டர். ஆண்டவர் தான் சொல்ற, ஆண்டவர் தான் சொல்ற, உன் கொழுப்ப. சரி, ஆபேல் பெஸ்ட் பார்ட்டை கொடுத்தானா ஆட்டுல. அது என்னது? ஃபேட், கொழுப்பு. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு தான் அந்த இங்கிலீஷ் வசனத்தை நான் வாசிச்சேன் NKJV-ல. சரி, கொழுப்பு முழுவதும் கர்த்தருடையதா? யாருடையது? அப்போ எங்கிட்டையும் உங்கள்கிட்ட என்ன இருக்கக்கூடாது? அந்த பெருமை, அந்த ப்ரௌடு, அந்த திமிருங்கிறது என்னெல்லாம் நீங்க டேஷ் போட்டு ஃபில்அப் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்க ஃபில்அப் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் யார்கிட்ட வைக்கணும்? ஆண்டவர்கிட்ட வச்சிடணும். அது யாருடையது? கர்த்தர். நம்ம ஆண்டவர், நான் வச்சுட்டேன் ஆண்டவரை, இனி நான் அதை என்ன செய்ய மாட்டேன், நான் அப்படி நடக்க மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். கொழுப்பு முழுதும் கர்த்தருடையது. பலியிடும் பொழுது அந்த கொழுப்பு பலியிடுவாங்க. ஆசாரியன் தொடையெல்லாம் எடுத்துட்டு போயிடும், அவன் சாப்பிட்ற, நீ வச்சுக்கடா அப்படின்ட்டார் ஆண்டவர். அப்போ இங்க ஆபேல் சிறந்ததை வசனம் சொல்லுகிறது, the best parts of it. அது என்னது? ஃபேட் அப்படின்னு ஆங்கில NKJV-ல சொல்லப்பட்டிருக்கு. அதை கொண்டு கொடுத்தான். பிரைஸ் தி லார்ட். அது யாருக்குடையது? அது கர்த்தருடையது. பாருங்க, எப்போ நியாயப்பிரமாண காலத்தில் அது கர்த்தருடையதுன்னு போட்டிருக்கு. எப்பவுமே ஆபேலுக்கு தெரிஞ்சிருக்கு. பாத்தீங்களா நீங்க இந்த செய்தியினுடைய தன்மையை பாருங்க. எப்பவுமே அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. எப்பவுமே பலி செலுத்தி அவன் அதை எதை கொண்டு வந்து வச்சான் பாருங்களேன், பெஸ்ட் பார்ட். இது தமிழ்ல நமக்கு அப்படி இல்லை. அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து உங்களுக்கு சொல்றேன். அப்போ அந்த பெஸ்ட் பார்ட்டை எடுத்து கொழுமையானதில், முதல் தரமானதில், சிறந்ததில், மேன்மையானதில், அதில் இருக்கிற கொழுப்பு எடுத்து அதிலும் சிறந்ததை கர்த்தருக்கு உரியது இதுதான் அப்படின்னு கொண்டு வச்சான். பார்த்தீங்களா? அதுதான் கர்த்தர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சரி, 4 பாயிண்ட் சொல்லிட்டேன். அடுத்தது 2 பாயிண்ட் சீக்கிரத்தில் சொல்லி முடிக்கிறேன். அடுத்தது எபிரேயர் 11:4 வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். போதும். எப்படிங்க? எதனால? கொழுப்பு கொடுத்ததுனால. எதனால? விசுவாசத்தோடு அந்த காணிக்கை கொடுத்தா. நல்லா கவனிங்க, கடைசியில் பினிஷிங்ல பார்க்கணும், முடிவை பார்க்கணும். சிரிச்சாலும் சிந்திக்க கூடியதா இருக்கும். இங்க சொல்லப்பட்டிருக்கு அதனாலே. எதினாலே? மேன்மையானதை கொடுத்ததினாலே. எதினாலே? விசுவாசத்தோடு கொடுத்ததினாலே. அதனாலே விசுவாசத்தோடு மேன்மையானதை கொடுத்ததினாலே, அதனாலே நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது வேற ஒரு மொழிபெயர்ப்புல நேர்மையானவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவனுடைய பார்வையில் குற்றம் சாட்டப்படாதவனாகவும், மனிதனுடைய பார்வையில், நீதிமான்களுக்கு சரியான ஒரு அர்த்தம், மனிதனுடைய பார்வையிலும் குற்றம் சாட்டப்படாதவனும் இருக்கக்கூடிய, நேர்மையாய் நடக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு தான் நீதிமான் என்று பெயர். ஆண்டவர் சொல்றாரு, அதனாலே நீதிமான் என்று அவன் சாட்சி பெற்றான் என்று எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறான். நீதிமான், ரைச்சியஸ். 5வது பாயிண்ட். இந்த காணிக்கைனால அவனுக்கு என்ன கிடைச்சது? நீதிமான் என்று சாட்சி பெற்றான். 6வது எபிரேயர் 11:4. அதே 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும்
மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். யாருடைய காணிக்கை? நம்ம காணிக்கை கொடுக்கலாம், நிறைய கொடுப்பாங்க, பல ஊழியக்காரர்களுக்குள்ள கொடுக்கலாம், ரைட். ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறவர். கொடுக்கப்பட்ட காணிக்கை யார் கொடுத்தாலும் கூட சிலருக்கு தெரியாது ஊழியக்காரருக்கு, பட் கர்த்தர் கணக்குல வச்சிருக்கார். ஆமென். கொடுத்ததை மறந்துடுவாங்க, ஆனா கர்த்தர் மறக்க மாட்டார். ஆமென். செஞ்சதை மறந்துடுவாங்க. பாஸ்டரா இருக்கட்டும், ஊழியக்காரரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஊழியக்காரரா இருக்கட்டும், மறந்துடுவாங்க. சாட்சி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. வசனம் சொல்லுகிறது, அவனுடைய ஆபேலுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். கடவுளே சாட்சி கொடுக்கிறார், கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். அவனுடைய காணிக்கை ஏன் பெஸ்ட், த மோர் எக்ஸலண்ட், மேலும் சிறந்தது, மிகச்சிறந்தது. அவனுடைய காணிக்கை குறித்து மனுஷன் அல்ல, காயின்ட்ட கேட்ட சொல்லியிருப்பானா? அவனால சிறந்ததை கொடுத்தானோ? அவனை போச்சல், அவனுக்கு கொழுப்புன்னு இருப்பான், அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆதாம் ஏவாள் தலையிட்டது மாதிரியே தெரியல பாருங்க, எங்க போனாங்கன்னு தெரியல, ஒண்ணுமே இல்லை, கண்டுக்கவே இல்லை. நல்ல பரவாயில்ல காணிக்கை கொடுத்துட்டேன்னு பாராட்டுறாங்களா? இல்ல. இப்ப நம்ம அப்பா அம்மா அப்படிதான் பிள்ளைகளை கண்டுக்கிறதே இல்லை, கண்டுக்கல. ஆனா கர்த்தர் கண்ணோக்கினார். அதான் ஃபர்ஸ்ட் இதுலயே பார்த்தோம். அவருடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தாருங்க. ஏங்க உங்க காணிக்கை கொடுத்து தேவன் சாட்சி கொடுத்து, நான் சாட்சி கொடுப்பேன், நான் மறந்துருப்பேன். பாஸ்டர் கொஞ்ச நாளைக்கு முந்தி ஒரு 25,000 ரூபாய் கொடுத்தேன்ல பாஸ்டர், நீங்களா? நீங்களே தானா? அப்படியா? எப்போ அப்படின்னு நான் கேட்கலாம். ஆனா கர்த்தர், டேய் நீ 25,000 கொடுத்த தெரியுமா? அதுக்கு யார் சாட்சி கொடுக்கிறா? பிரைஸ் தி லார்ட். அதாங்க கர்த்தர், அதாங்க கர்த்தர். கர்த்தருக்கும் மனுஷனுக்கும், கர்த்தருக்கும் ஊழியக்காரனுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்குங்க. மனுஷன்தான். நான் ஆராதிக்கிற கர்த்தர், நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் சிறந்தவர். ஆமென். ஹல்லேலூயா. நான் செய்யற காரியத்தை, நான் செய்யற ஊழியத்தை தெரியாம இருக்கலாம், புரியாம இருக்கலாம், பார்க்காம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் பார்க்கிறார். நீங்க கர்த்தருக்கு கொடுக்கிறது, நீங்க கர்த்தருக்காக வாழ்றது தெரியாம இருக்கலாம் யாருக்கும், ஆனா கர்த்தருக்கு தெரியும். ஆமென். யார் சாட்சி கொடுக்கிறார்? கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அவருடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். தேவன் சாட்சி கொடுத்த காணிக்கை. 6 கடைசி 7வது நிறைவு பகுதிக்கு வர்றோம். வாசிங்க. அதே 11:4 அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அவன் மரித்து இன்னும் பேசுகிறான். கவனிங்க, இதை நான் என்ன நினைச்சிட்டேன் அப்படின்னா, முதல்ல பார்த்துட்டு அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான், என்னுடைய தாட்ல திடீர்னு வந்தது என்னன்னா, ஆபேலின் ரத்தம் என்னை நோக்கி கூப்பிட்டு சொன்ன தெரியுமா? அதே தெரியாதா? ஆபேல் ரத்தம் இன்னும் பேசுது அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். பட் இங்க என்ன போட்டிருக்குன்னா, அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் அப்படின்னா, ஆம்பிளிஃபைட் பைபிள்ல இந்த நிகழ்வின் மூலமாக, எந்த நிகழ்வின் மூலமாக? இந்த காணிக்கையை சிறந்ததை கொடுத்ததின் மூலமாக, விசுவாசத்தோடு கொடுத்ததின், கவனிங்க என்னது, எப்படி மெயின் அங்க என்ன தெரியுமா? ஏங்க இது எந்த பட்டியல்ல வருது பாத்தீங்களா நீங்க? இந்த காணிக்கை ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் உள்ளதை எடுத்து பரிசுத்த ஆவியானவர் எபிரேயர்
நிருபத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னா அந்த 11ஆம் அதிகாரம் என்ன? விசுவாசி, அதாவது விசுவாச வீரர்களுடைய பட்டியல் விசுவாசத்துல வருதுங்க ஆபேலுடைய பெயரு. அப்ப இந்த நிகழ்வின் மூலமாக இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறான். இப்பொழுதும் அவன் என்ன செய்யறான்? பேசிக்கொண்டிருக்கிறான் இந்த நிகழ்வின் மூலமாக. நான் சொல்ற புரியுதா? நம்பிக்கையின் வழியாக இன்னமும் பேசிக்கொண்டிருக்கிறான். சரி, அவன் விசுவாசம் இன்னும் பேசப்படுகிறது. அப்படி சொன்னதெல்லாம் புரியுதா? பாயிண்ட்ஸ் எல்லாம். அதாவது நம்பிக்கையின் வழியாக இன்னமும் பேசிக்கொண்டிருக்கிறான், பேசிக்கொண்டு இருக்கிறான். இந்நிகழ்வின் மூலம் இப்பொழுதும் பேசிக்கொண்டு இருக்கிறான். ஆம்பிளிஃபைட் பைபிள்ல. இன்னொன்னு, அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான்னா அவன் விசுவாசம் இன்னும் பேசப்படுகிறது. புரியுதா? இதான் ஃபினிஷிங், இதான் ஃபினிஷிங். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவன் விசுவாசம் இன்னும் பேசப்படுகிறது. அப்ப டோட்டலா பார்க்கும் பொழுது ஆபேல் விசுவாசம் உள்ளவனா இருந்தான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாது. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கும் பலன் அளிக்கிறவன் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இவன் விசுவாசித்தான், ஆகவே அவன் விசுவாசம் இன்னும் பேசப்படுகிறது. எப்படி? அவன் விசுவாசத்தோடு கொடுத்த காணிக்கை, அந்த நிகழ்வு இன்னும் பேசப்படுகிறது. புரியுதா? அப்ப அங்க முக்கியம் என்ன? அந்த காணிக்கையுடைய அந்த ரவுண்ட் மெயின் பாயிண்ட் என்ன? மெயின் பாயிண்ட் என்ன? விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். ஆபேல் விசுவாசத்தோடு காணிக்கை கொடுத்தான். வேதம் சொல்லுகிறது, ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேலையும் அவனுடைய காணிக்கை மட்டுமல்ல, ஆபேலையும் காணிக்கை கொடுக்கிற காணிக்கை மட்டுமல்ல, காணிக்கை கொடுக்கிற நபரையும் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறவர். ஆபேலை அங்கீகரித்தார், காணிக்கை அங்கீகரித்தார். ஏன் அங்கீகரித்தார் என்று எத்தனை காரியம் பார்த்தோம்? 7 காரியத்தை பார்த்தோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் காணிக்கை எப்படி கொடுக்கிறோம்? அந்த கேள்வியோடு நான் முடிக்கிறேன். அப்படி கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்து, அதை போல எங்களையும் எங்கள் காணிக்கையும், உம்முடைய பிள்ளைகளையும் உம்முடைய பிள்ளைகள் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரிக்கணும், ஆசீர்வதிக்கணும். ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் ஏன் அங்கீகரித்தீர் என்று அநேக வசனங்களை பார்த்தோம். நாங்களும் அங்கீகரிக்கப்படணும், நாங்கள் கொடுப்பதும் அங்கீகரிக்கப்படணும். நீர் அங்கீகரிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எழுந்துட்டு ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கை. பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நீ நம்பிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நீ நம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே, பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம்,
அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் மிதக்கிறோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் மிதக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நல்ல இந்த ஆராதனை நாளிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படி, தொழுது கொள்ளும்படி, துதித்து பாடும்படியாக உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் எங்களுடைய காணிக்கைகளின் மூலமாக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த நீர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த எல்லா காணிக்கைகளையும், தசமபாக காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரிப்பீராக. ஆபேலையும் அவனுடைய காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்து என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போல உம்முடைய பிள்ளைகளையும், உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆபேலுடைய காணிக்கை ஏன் அங்கீகரித்தீர் என்று சொல்லி 7 குறிப்புகளை நாங்கள் பார்த்தோம். உடைய பிள்ளைகள் அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் என் காணிக்கை குறித்து மனிதன் மறந்தாலும் கர்த்தர் சாட்சி கொடுக்கிறவர். நான் விசுவாசத்தோடு கொடுக்கிறேன். என்னுடைய விசுவாச காணிக்கையை கர்த்தர் நிச்சயமாய் பேசும்படி வைப்பார் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் அப்படி கொடுக்க கிருபைத்தார். அர்ப்பணிக்கட்டும், சிறந்ததை கொடுக்கட்டும். வரக்கூடிய நாட்களிலே கர்த்தருக்கென்று அதிகமாய் கொடுத்து உம்மிடத்திலிருந்து அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்தலும், பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.